வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும்? விவசாயம் பிடிச்சவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய குட்டி தோட்டம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு செடி நான் நேரத்தோடையும் காணொளி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு செடியில் கிழங்கு வந்துட்டுது, பாருங்கள் எப்படி இருக்குங்கன்னு சொல்லி பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு செடி வச்சு 3.5 மாதம் வரும். பாருங்கள் இவ்வளோ கிழங்கு இருக்குது, எந்தெந்த பெரிய கிழங்குன்னு சொல்லி. நான் இது வீட்டில் சமைக்கிற உருளைக்கிழங்குல அந்த முளை வந்திருந்தது, அந்த முளையை கொண்டு வந்து தான் நான் இப்படி மண் பாத்தி போட்டு முளையை நட்டி வச்சேன். இந்த முளை வளர்ந்து தான் பாருங்கள் இப்படி செடியாகி இப்போ ஒரு நல்ல பலன் தந்துருக்குது. பாருங்கள் இவ்வளோ கிழங்குன்னு சொல்லி. கட்டாயம் நாங்கள் சமையல் அறையில் நாங்கள் யூஸ் பண்ணுற தக்காளி பழம், பச்சை மிளகாய், கத்தரிக்காய், வெண்டிக்காய், இது போல் நாங்கள் கீரை அதெல்லாம் நாங்களே வீட்டு தோட்டம் செய்யலாம் வீட்டில், இல்லையா? அது எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் இருக்கிற நாங்கள் ஒரு குட்டி வீட்டு தோட்டம் போடணும். கீரை பாருங்கள் எப்படின்னு சொல்லி எவ்வளோ கிழங்குன்னு பாருங்கள். இது மருந்தடிக்காத கிழங்கு பாருங்கள், கிண்ட கிண்ட வந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தால் தான் இந்த கிழங்கெல்லாம் பிடுங்க வேணும். அப்போ அது மட்டும் பொறுமையாக இருக்க எனக்கு மனசு இல்லை. கிழங்கை பார்த்ததும் தோண்டணும் போல இருந்தது. அப்போ அதனால் கிழங்கை தோண்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குங்கன்னு சொல்லி நிறைய கிழங்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி செடிகள், கொடிகள், பூமரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தோண்ட கிழங்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ வரும்.